வெள்ளைக்காரன் எப்படி இந்தியாவை பிடிச்சான்? நீ சுதந்திர தினம்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளு தான் சொல்லி வச்சான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு. அவன் லண்டன்லேருந்து நேராக கிளம்பி கப்பல் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. வியாபார நோக்கத்துக்கு தான் வந்தானுங்க. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அப்போல்லாம் சிற்றரசர்கள் தான். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கண்ணாடி கூட கிடையாது. கண்ணாடியை கொடுத்தான். பார்த்தான், ஆகா நம்ம முகம் இவ்வளோ அழகாக தெரியுதே, இவனை பளிங்கு கல்லையே தேய்ச்சி வச்சு முகத்தை பார்த்தானும். இவ்வளோ அழகாக கண்ணாடி இருக்கே, மூஞ்சியே தெரியல, இது என்ன வேலைன்னா? அப்போ பொருளாதார மதிப்பு அவனுக்கும் தெரியாது. மொழி புரியலை. ₹1 ஒன்றை காமிச்சான். $1 சொன்னதை இவன் 1 பவுனுன்னு 1 பவுனை கொடுக்க ஆரம்பித்தான். அப்படியா, வாசனை இதை போட்டால் ஜெண்டு அழகாக இருக்கும் அப்படின்னா. அப்படியா, வாசனையை போட்டு அருமையாக வாசனை இருக்குது, இவ்வளோதுனா 10ன்னுட்டான். அவன் 10 பொண்ணை கொடுத்தான். அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தால் நிறையா பொன் பொருள்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது, முட்டா பருவம்னு நினச்சான். எல்லாரும் இங்கே தொடர்ந்து வந்துட்டானு வியாபாரம் செய்ய. அதன் அடிப்படையில் எல்லாத்தையும்